கத்திரிக்காவை நல்லா வித்தியாசமாக சாப்பிடுவோமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நீளமாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியில் போடலைன்னா கத்திரிக்காய் ரொம்ப கருப்பாக மாறிடும். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை பொடியாக நறுக்கிக்கிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காவை நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ நான் மேரினேட் பண்ண போகிறேன் இதை. அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சம் பெப்பர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கு எடுத்துக்கோங்க. இதோடு நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 காஞ்ச மிளகா. இப்போ நம்ம பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு இங்கே 2 தக்காளி தேவைப்படும். ஸோ 2 தக்காளி நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த பிரிஞ்சாலை, அதாவது கத்திரிக்காவை எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல மசாலா எல்லாத்தையோடையுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே ஹை ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரிஞ்சாலும் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போயிருக்காது. அதனால் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது திரும்பியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கப் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன், தயிர். ஸோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் இருந்தால் கூட போதும். அது ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸ் இதை நம்ம குக் பண்ணோன்னா ஒரு நல்ல அரோமாவோட, நல்ல ஃப்ளேவரோட ஒரு நல்ல தய் பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடும். நம்ம இது வந்து சப்ஜியாக யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி, நான் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரைஸுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.